ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல சுட சுட சாஃப்டான பஞ்சு மாதிரியான இட்லி, தோசை, ஊத்தப்பம், குழிப்பணியாரம் எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி இன்றைக்கி நம்ம சட்னி ப்ரீமிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். தேங்காய்லாம் துருவி சட்னி அரைக்கணுன்ற அவசியம் கிடையாது. வெங்காயம் தக்காளி வதக்கி சட்னிலாம் அரைக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இந்த ஒரு ப்ரீமிக்ஸ் மட்டும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ப்ரீமிக்ஸ் எடுத்து போட்டுட்டு தண்ணி சேர்த்துட்டு நல்ல ஒரு தாளிப்பு கொடுத்து சாப்பிட்டோன்னா நம்ம உடனடியாக அரைச்ச சட்னி எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். வாங்க, இன்றைக்கி நம்ம இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் தான் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம வெளியிலேயே வச்சு யூஸ் பண்ணலாம், இல்லைனா நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சு யூஸ் பண்ணலாம். வாங்க, ப்ரீமிக்ஸ் எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேர்க்கடலை சட்னி ப்ரீமிக்ஸ் தாங்க ரெடி பண்ண போகிறோம். மெஷரிங் கப்பில் 1 கப் அளவுக்கு வறுக்காத பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இது 200 கிராம் அளவுக்கு வரும். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கோங்க. இது நம்ம பச்சை வேர்க்கடலையாக இருக்கிறதுனால ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் ஆகுங்க. நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வந்து வேர்க்கடலை எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரீமிக்ஸ் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்படி எடுத்து பார்த்தோன்னா தோல் விட்டு போகும். ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய வேர்க்கடலை வந்து லைட்டாக பச்சை வாசனையாக தாங்க இருக்கும். நல்லா ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் கூட நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்துட்டிங்கன்னா நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். நமக்கு நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை எடுத்துகிட்டு நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். லைட்டாக ஆறினதுக்கப்புறம் நம்ம தோல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நம்ம தோலோட சட்னி அரைச்சோன்னா சின்னதாக ஒரு தோற்பு டேஸ்ட்டு வரும். அதனால் தோலெல்லாம் நம்ம உடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து அதே பாலில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உருட்டு உளுந்தம்பருப்பு எடுத்துருக்கிறேன். உளுந்தம்பருப்பும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆணிச்சுங்க. நல்லாவே செவக்க வறுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு சட்னி. பொட்டுக்கடலை வந்து ஒரு 2 நிமிஷம் வறுத்தாலே போதுங்க. நமக்கு நிறம்லாம் மாறணுன்ற அவசியம் கிடையாது. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாமே கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம லைட்டாக வறுத்துட்டு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லாவே வறுபட்டுருச்சு. அப்படியே நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறம் தாங்க நம்ம அரைக்க போகிறோம். இந்த பாருங்கள், வேர்க்கடலை பார்த்திங்கன்னா நல்லா தோல்லாம் நீக்கிட்டு நல்லா முழு பருப்பாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம தோலோடு அரைச்சோன்னா சட்னி வந்து சின்னதாக ஒரு தோற்பு டேஸ்ட் இருக்கும். தோல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அரைச்சிக்கோங்க. டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. அது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இதுவும் நல்லாவே வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையாகவே சொல்கிறேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சட்னி அரைக்கிறதுக்கு நமக்கு லைட்டாக ஒரு மாதிரி அலுப்பாக டயர்டாக இருந்துச்சுன்னா கூட இந்த ப்ரீமிக்ஸ் போட்டு டக்குன்னு இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச சட்னி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இந்த மாதிரி தேங்காயும் நல்லாவே வறுபட்டுருச்சு. அப்படியே நம்ம பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நம்ம சொல்லியிருக்கக்கூடிய அளவுகளையே பொருள் சேர்த்துக்கோங்க. சேர்த்திங்கன்னா உங்களுக்கு சட்னி ப்ரீமிக்ஸ் பார்த்திங்கன்னா உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். வேர்க்கடலை, உளுந்தம்பருப்பு, பொட்டுக்கடலை, தேங்காய் எல்லாமே நம்ம வறுத்துட்டோம். அடுத்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு மெஷரிங் கப்பில் ஒரு 3/4 கப் அளவுக்கு நான் வரமிளகாய் எடுத்துருக்கிறேன். இது 20லேருந்து 22 வரமிளகாய் எடுத்துருக்கேன். இது லைட்டாக சின்னதாக காரமாக தாங்க இருக்கும். நல்லா ஒரு 20லேருந்து 22 மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா ஒரு 2 மிளகாயோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க. ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லாவே வறுத்துக்கலாம். மிளகாய் நிறம் மாறக்கூடாதுங்க. மாறிடுச்சுன்னா சட்னியோட கலரும் மாறிடும். நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. மிளகாயும் நல்லாவே வறுபட்டுருச்சு. நம்ம அப்படியே பிளேட்டில் போட்டுடலாம். ஆறிட்டு இருக்கட்டும். இன்னும் ஆறுனதுக்கப்புறம் நல்லா மொறுமொறு தன்மையோடு வந்துடும். அடுத்து அதே பேனில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்துட்டு பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு 6லேருந்து 7 பல் பூண்டு தோலோடு இடித்து வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம இடிச்சிட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம முழு பூண்டாக போட்டால் வறுபடாது. நம்ம இடிச்சிட்டு சேர்த்தோம்னா நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடும். ஒரு 7லேருந்து 8 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. அது மாதிரி தோலோடையே சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இதுவும் பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். நமக்கு பூண்டு நல்லாவே வறுபட்டுச்சுங்க. எண்ணெய் இல்லாமல் நல்லா வடிகட்டிட்டு
பூண்டை நான் எடுத்து வச்சுட்டேன். சின்ன சைஸ் புளி, டேஸ்ட்டுக்காக புளி சேர்த்துக்கிறேன். புளியும் அதே எண்ணெயிலே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. சும்மா 2 ஸ்லைஸ் இருந்தால் போதும், அதிகமான அளவு வேண்டாம். ரொம்ப சின்ன அளவு போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவும் எண்ணெயிலே நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வறுத்து சேர்க்கும்போது நம்ம கெட்டு போகாமல் இருக்குங்க. சட்னி மிக்ஸ் பார்த்திங்கன்னா கெட்டு போகாமல் இருக்கும். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்து அதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலைலாம் சேர்த்து அரைக்கும் போது நம்ம ஒரிஜினலாக சட்னி எப்படி அரைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி வாசனையிலே டேஸ்ட்டு அதே மாதிரியே இருக்கும். கருவேப்பிலையும் நல்லா வறுப்பட்டுருச்சு. அடுத்து கல்லுப்பு பார்த்திங்கன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பும் பெருங்காயமும் சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துட்டு நம்ம அப்படியே பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். உப்பில் இருக்கக்கூடிய ஈரத்தன்மையும் நல்லாவே வறுப்பட்டு வந்துடும், ஈரத்தன்மை இல்லாமல் இருக்கும். இப்போ நமக்கு எல்லா பொருளுமே ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா மிளகா முதல்ல இந்த ஒரு ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு முதல்ல மிளகாயை சேர்த்துக்கலாம். அடுத்து பெருங்காயத்தூள், கல் உப்பு சேர்த்துக்கிறேன். மிளகாய் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டு இருக்குது பாருங்கள். அதுலேயே நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். மிளகாய், பெருங்காயத்தூள், கல் உப்பு. அடுத்து உளுந்தம்பருப்பு சேர்த்து ஒரு தடவை நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. நான் உளுந்தம்பருப்பும் சேர்த்துட்டேன். அப்படி இல்லாமல் நம்ம உளுந்தம்பருப்பு ஒரு தடவை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம வேர்க்கடலைலாம் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து நம்ம அதிகமாக அரைக்கும் போது லைட்டாக எண்ணெய் கசிஞ்சு வரும். அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்க எல்லா பொருளையும் சேர்த்துக்கலாங்க. வேர்க்கடலை சேர்த்துட்டேன், பொட்டுக்கடலை. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புளி, பூண்டு, எல்லாமே தேங்காய் எல்லாமே சேர்த்துட்டு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓரளவுக்கு கொஞ்சம் நைஸாக அரைச்சாதாங்க நமக்கு சட்னி பதத்துக்கு வரும். கொஞ்சம் குறைன்னு இருந்துச்சுன்னா தனித்தனியாக தெரியும். அதனால் ஓரளவுக்கு நல்லா உளுந்த பருப்பு சேர்த்து அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை சேர்த்து பொட்டுக்கடலை சேர்த்து அரைச்சிக்கோங்க. கரெக்டாக இருக்கும், ரொம்பவே கரெக்டாக இருக்கும். எனக்கு இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஒரு தடவை எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். உப்பு காரம்லாம் ரொம்பவே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி நைஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நைஸாக இருந்தால் தான் சட்னி நம்ம கரைக்கும் போது நல்லா சாஃப்டாக நல்லா வரும். இப்போ நம்ம கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் ஒரு பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம வெளியவும் வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாங்க. சட்னி மிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 10 நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கெட்டு போகாமல் இருக்கும். நமக்கு இப்போ சட்னி கரைக்கிறதுக்காக ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு நான் பொடி சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் நைட்டு இட்லி தாங்க இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். இட்லிக்கு தான் இன்றைக்கி இந்த சட்னி ப்ரீமிக்ஸ் வச்சு நான் சட்னி ரெடி பண்ண போகிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணும்போது சட்னி பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கக்கூடிய சட்னி மாதிரியே நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்துடும். கட்டிகள் இல்லாமல் ரொம்பவே கரெக்டாக வரும். அடுத்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தண்ணி சட்னியாக தாங்க செய்ய போகிறேன். அதனால் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இப்போ நமக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெஷ்ஷாக தாளிப்பு கொடுக்கும்போது நம்ம ஒரிஜினல் சட்னி சாப்பிட்ற மாதிரியே தாங்க இருக்கும். அதனால் கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் எல்லாம் சேர்த்துட்டு அப்படியே தாளிப்பு கொடுத்தாச்சு. நல்ல ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நான் இப்போ இட்லி தாங்க ஊற்ற போகிறேன். நல்லா சூடான இட்லி கூட இந்த தண்ணியான வேர்க்கடலை சட்னி வச்சு தாங்க நீங்கள் நம்ம சாப்பிட போகிறோம். இது வந்து ரேஷன் அரிசி இட்லி தாங்க. இந்த இட்லி ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தண்ணி நல்லாவே சூடு வந்துருச்சு. நம்ம தேவையான அளவுக்கு நம்ம இட்லி ஊற்றி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் நல்லா வேகட்டும். நான் ரேஷன் அரிசி இட்லி தாங்க நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இட்லி ரொம்பவே சாஃப்டாக இருக்கும், நல்லா மெத்துன்னு வந்திருக்கும். இந்த ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்ல அரிசியில் அரைக்கிற மாதிரியே எந்த அளவுக்கு நல்லா வெள்ளையாக இருக்குது, சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி சூடான இட்லி எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு இந்த வேர்க்கடலை சட்னி ப்ரீமிக்ஸ் வச்சு தாங்க நீங்கள் நம்ம சாப்பிட போகிறோம். உண்மையாகவே சொல்கிறேன், டேஸ்ட் அந்தளவுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சட்னியோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நம்ம ஒரிஜினல் சட்னி அரைக்கிற மாதிரியே அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக வந்திருக்கு. நல்லா சூடான இட்லி 2 இட்லி எடுத்து வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு சட்னி சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்றேன். எனக்கு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே பிடிக்கும். அதனால் லைட்டாக நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா சுட சாஃப்டான இட்லிக்கும் இந்த ஒரு சின்னதாக ஒரு காரசாரமான வேர்க்கடலை சட்னிக்கும் அந்தளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள்.
நல்ல ஒரு சின்ன ஒரு மைல்டான காரம், சின்ன ஒரு புளிப்பு டேஸ்ட்டோட நம்ம உடனே அரைச்சி சாப்பிடுவோம் பாருங்கள் வேர்க்கடலை சட்னி, அதே டேஸ்ட்டோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் கமெண்ட்டை பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் விகாஸ் சமையலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சட்னி வச்சோன்னா நம்ம 6லேருந்து 7 இட்லி வரைக்கும் கூட நம்ம சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். தேங்க்யூ.